அண்ணா வாண்ணே. ஆ நல்லா நான் இருக்கியா? நல்லா இருக்கேன் ஈஸ்வரி. நீ நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேண்ணா. ம். உட்காரு. ம். டீ போட்டு எடுத்துட்டு வரட்டானா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீ முதல்ல உட்காரு. சொல்லுண்ணே. இதை பாரு ஈஸ்வரி, நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். ம். நம்ம ராஜாவுக்கும் மலருக்கும் ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீ என்ன சொல்ற? அது இல்லைண்ணா, அது வந்து என்ன நீ யோசனை பண்ற? அதான் ராஜா நல்ல வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான். அப்புறம் என்ன? இதை பாரு, நீ சொன்னதுக்காக தான் அவன் வேலைக்கு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் எப்படி வெயிட் பண்றது? இல்லைண்ணே, அவன் நல்ல ஒரு பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் பேசலாம்னு நினச்சேன். இங்க பாரு ஈஸ்வரி, என் மருமகன் வேலைக்கே போகாட்டி கூட என் பொண்ணை வச்சு நல்லா காப்பாத்துவான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ யோசிக்கிறத பார்த்தா அண்ணனும் வேண்டாம், அண்ணன் உறவும் வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கே. ஐயோ அண்ணே, என்ன நீ இப்படி சொல்லிட்ட? ராஜாவும் மலரும் நம்ம பசங்க அண்ணே. சின்ன வயசுலயே அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம பேசி முடிவு எடுத்தோம்ல அண்ணே. சரிண்ணே, எனக்கு சம்மதம். அப்படி சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை வச்சு ஏற்கனவே நான் 2 பேரோட ஜாதகத்தையும் நல்லா அலசி பார்த்துட்டேன். ம். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. இந்த நல்ல நாள் பார்த்து தேதி குறிச்சிட்டா மற்ற விஷயம் எல்லாத்தையும் பண்ணிடலாம். சரிண்ணே, அப்போ நேரம் நாள் பார்த்து சொல்லு, அப்படியே பண்ணிடலாண்ணே. நீ என்ன சொல்றியோ அதுதானே. அப்ப நான் வீட்டுக்கு போய் முதல்ல உங்க அண்ணி கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அவளும் சந்தோஷப்படுவா, அதுவும் மலர அதை விட சந்தோஷப்படுவா. சரி ஈஸ்வரி, நான் கிளம்புறேன். அண்ணே ஒரு நிமிஷம் இரு. அப்படியே உன் மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு, அவனும் சந்தோஷப்படுவான்ல. ஏன் ராஜா வேலைக்கு போகலையா இன்னைக்கு? வீட்லயே இருக்கா? அது என்னவோ வீக்லி ஆஃபான், ஆஹா, அதனால வீட்ல இருக்கான். ஆஹா, அப்படியா? தூங்குறானா முழிச்சிட்டு இருக்கானா? அவன் எங்கனா தூங்குவான்? அவன் ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பான், இல்ல ஏதாவது ஓடிடில படம் பார்த்துட்டு இருப்பான். சரி இரு, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். சரி. மாமா, என்ன மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. எங்க அத்தை மலர்லாம் காணோம்? இல்லப்பா, நான் ஒரு ஜோலியா வந்தேன். என்ன மாமா, அம்மா மறுபடியும் ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? மா, உனக்கு வேற வேலையே இல்லையாமா? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மாமா ஒன்றும் அதுக்காக வரல, ம், வேற ஒரு விஷயம் சொல்லணுமா, அதுக்காக தான் வந்திருக்காரு. வேற ஒரு விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஓ மாமா, ஃபிளாட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, வாங்கிட்டீங்களா? இல்ல மருமகனே, அதுவும் வாங்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயமா? என்ன மாமா சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? ஃபிளாட்டும் இல்ல, அப்புறம் என்னவா இருக்கும்? இங்க பாரு மருமகனே, ஆ? நீ யோசிக்கிற அளவுக்கு நான் சொல்ற விஷயம் ஒன்றும் புதுசு இல்ல. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை பத்தி நானும் உங்க அம்மாவும் 1000 தடவை பேசிட்டோம். ம்? எனக்கு தெரிஞ்ச விஷயமா? எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அம்மாவும் ஜாதக விஷயமா தான் பேசுவீங்க. ம். அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் வேலை கிடைக்கலன்னு அதை பத்தி பேசுனீங்க. இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே, ஆ? இப்ப உள்ள பசங்க தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆ? அதுவும் உண்மைதான். ஆ. இங்க பாரு மருமகனே, எங்க வீட்டுல இருக்கிற மலரு இனிமே உங்க வீட்டுல இருக்க போறா. ம். மலரு இங்க இருக்க போறாளா? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன மருமகனே இப்பவும் புரியலங்கிற? அதானே. டேய், உனக்கும் மலருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். கல்யாணமா? எல்லாத்தையும் எங்க வாழ்ந்தே வர வைக்கணும் உனக்கு. ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள. இப்படிலாம் போட்டு வாங்காதடா. என்ன மருமகனே, உனக்கு சந்தோஷம் தானே? சரி ஈஸ்வரி, நான் கிளம்புறேன். சரி அண்ணே, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. சரிம்மா. டேய், நீ என்னடா சிலையாட்டு நிக்கிற? கல்யாணம்னு சொன்ன உடனே என் பிள்ளை எப்படி சிலையாட்டு நிக்கிறான் பாரு. ம். ஆ. மா, மா, என்னடா? மா, கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, ஆ. நான் சீக்கிரமா கிளம்புறேன்.
எப்போடா? மா கேண்டீன்ல பாத்துக்கிறேம்மா. என்ன புள்ளையோ. காமாட்சி. ஹலோ, சொல்லு காமாட்சி. நேத்து கால் பண்ண, இப்ப கால் பண்ற. சரி, எதுக்கு நான் கால் பண்ண தெரியுமா? நம்ம ராஜாவுக்கும் மலருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நானும் என் அண்ணனும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். சரி, உன் பையனுக்கு ஒரு மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வச்சல, அதோட வரவு செலவு, சமையல் செலவு எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வை. சரியா? சரிடி, எனக்கு வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். எப்படியாவது அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஹலோ பெரியப்பா, நல்லா இருக்கேன் பெரியப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஆமா பெரியப்பா, ராஜாவுக்கும் மலருக்கும் நாள் குறிச்சாச்சு. அண்ணனும் நானும் தான் பேசி முடிவு பண்ணோம். சரிங்க பெரியப்பா. சரி பெரியப்பா, அண்ணன் தான் வந்திருக்க போல இருக்கு. காலிங் பெல் அடிக்குது. சரி பெரியப்பா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். அண்ணா. டேய், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க நீ? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஐயோ ஐயோ, என் அண்ணனுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? என் அண்ணிக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? டேய் மலர் பாவண்டா, அவளுக்கு நான் என்னடா சொல்லுவேன்? மா புரிஞ்சுக்கோமா, நானும் இவ்வளவு 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோமா. இதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலான்றதுக்குள்ள நீங்களும் மாமாவும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்கம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா, என்ன மன்னிச்சிருமா. டேய், எங்க அண்ணன்கிட்ட எப்படா மூஞ்சி கொடுத்து பேசுறது? என் அண்ணி மூஞ்சில எப்படா முழிப்பேன்? பாவண்டா அந்த மலரு. சின்ன வயசுல இருந்தே ராஜதா புருஷன் சொல்லி சொல்லி வளர்த்தேன்டா. நீ ஏன்டா புரிஞ்சுக்கல? எனக்கு புரியுதுமா. அதனாலதான் இந்த கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தம்மா. உங்ககிட்ட சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் இல்ல, இவளை விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லம்மா. இவ என் மேல உயிரே வச்சிருக்காமா. நான் இல்லன்னா அவ செத்து போயிடுவாமா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? நீயே சொல்றா. மாமா கிட்ட என்ன பதில் சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா இவ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. ராணி ரொம்ப நல்லவம்மா, நல்லா படிச்சிருக்கா. உன்னை புரிஞ்சு நடந்துப்பாமா. நீ தான் பிரச்சனை ஆகாம மாமாவுக்கு பேசி புரிய வைக்கணுமா. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னோட ஒரே பையன் இல்ல, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழக்கூடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு சாதாரணமா சொல்றேடா. எனக்கு ஒரு ஆத்திரத்தை கொண்டு. அத ஒரு நிமிஷம், நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களை மன்னிச்சுக்கோங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, அதான் நாங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க காதலிக்கும் போதே உங்ககிட்டயும் எங்க வீட்லயும் பேசி கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினைச்சோம். ஆனா நாங்க இப்படி வந்து நிப்போன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அத்த. ஆமாமா, புரிஞ்சுக்கோமா. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? போதுண்டா, இதுக்கு மேல அடிக்காத. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து என் தலை மேல போடு. எல்லாம் என் தலை விதி. சரி, எங்க அண்ணன் கிட்ட பேசி பாக்குறேன். அச்சோ, எங்க அண்ணன் என்ன சொல்ல போதுன்னு தெரியலையே. எங்க அண்ணன் நினைச்சாது ரொம்ப பயமா இருக்குடா. சரி, உள்ள வாங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. ஆரத்தி. டேய், இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எங்க அண்ணன் கிட்ட பேசி சமாதானம் ஆற வரைக்கும் 2 பேரும் வாயை திறக்க கூடாது. வாங்க. அத்த,
என்ன? டீ எடுத்துக்கோங்க. இங்க பாரு, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அப்புறம் எதுக்கு டீ காஃபி நீ என் உயிரை வாங்குற? எடுத்துட்டு போ. இல்ல அத்தை. போன்னு சொல்றல. ஏய், என்னாச்சு? டேய், லூசாடா நீ? ஆ, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்குள்ள டீ காஃபின்னு கேவலமான ஐடியா கொடுக்குற. எப்படா சமாதானப்படுத்த முடியும்? ஏய், எனக்கு என்னடி தெரியும்? நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. ஐயோ, என் மாமா வந்த வேற என்ன ஆகும்னு தெரியலையே. ஆ. ஐயோ அண்ணன். ஹலோ ஹலோ அண்ணன். ஈஸ்வரி, ஆ. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? ஆ. கல்யாணத்துக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நாளும் குறிச்சிட்டேன். வீட்டில் உங்க அண்ணி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கா. ஹலோ ஈஸ்வரி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஈஸ்வரி, உன்னதாம்மா? கேக்குதுண்ணா. சரிம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கணும். நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேம்மா. அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுமா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலண்ணா. என்ன ஈஸ்வரி, என்னாச்சு? அது வந்து அண்ணா ஏதோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க. நம்ம தானே பெருந்தன்மை ஏத்துக்கணும். நீ அன்னிக்கிட்ட மலர்கிட்டையும் சொல்லி புரிய வைனா. உன்னை விட்டு எனக்கு யாருனா இருக்கா? மாமா, ப்ளீஸ் மாமா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. இவ இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா, இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. இதை மறைச்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆட போ ராஜா. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேனே. மலருக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்த உங்க அத்தை கிட்ட சொல்லி அவளும் ரொம்ப சந்தோஷமா ஊரெல்லாம் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உங்க அத்தையை விட்டு தள்ளு. மலரை பத்தி நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? அவ எவ்வளோ ஆசையா இருந்தா தெரியுமா? நம்ம மாமா குடும்பம்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு? ஒரு அப்பாவை எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீயே சொல்லு ராஜா. இப்படி பண்ணிட்டியே. அண்ணே எனக்கு புரியுதுண்ணே. எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு கொன்னு போட்டலாம் போல இருக்குண்ணே. அண்ணா இவனை நம்பி ஒரு புள்ள வந்திருக்குண்ணா, அதனாலதான் அமைதியா இருக்கேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் வீட்டில் பேசி பார்க்குறேன். ம். உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது நான் பிரிக்கிறேன். கண்டிப்பா பிரிக்கிறேன். அண்ணே ஆ? என்னண்ணே யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, இதை போய் எப்படி வீட்டில் சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஈஸ்வரி. நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அண்ணிக்கிட்டையும் மலர்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். சரிண்ணே. அப்படியே இவங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் எப்போ வைக்கலான்னு ஜாதகம் பார்த்து சொல்லுண்ணே. ம். ம் சரி, பார்த்துருவோம். நானே என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சேன்னு கொலவெறியோடு இருக்கேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபர்ஸ்ட் நைட் அளவுக்கு போயிட்டீங்கல்ல. அதுவும் என்ன வச்சே சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க பார்க்குறீங்கல்ல. இருங்க, இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஏ ராணி, உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. நீ பேசிட்டு என்கிட்ட இருந்து ஃபோனை கொடு. ம், சரிங்க அத்தா. ஹலோ அம்மா, நான் ராஜாவோட வீட்டுக்கு வந்துட்டேம்மா. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன மன்னிச்சிருமா. எப்படியாச்சும் என்னை ஏத்துக்கோங்கம்மா. நான் என் அத்தை கிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசி பாருங்கம்மா.
மாமா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோமா. என் வாழ்க்கை போயிடுமா. நீ தான் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கணும். சரி, நான் அத்தை கிட்ட கொடுக்குறேம்மா, பேசுமா. அத்தை, நான் பேசி பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை பேசிடுங்க. ஹலோ, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பாவங்க, ஏதோ இஷ்டப்பட்டு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க. எப்படியாவது பெரிய மனசு பண்ணுங்க. பாவங்க, நம்ம பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நான் அப்பா எல்லாமே பிள்ளைய வளர்த்துருக்கேங்க. ப்ளீஸுங்க. நான் பேசி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி, சமாளிப்போம். ம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மாமா வந்துருவாரா? அவர் வந்து என்ன சொல்ல போறாரு தெரியலையே. என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ணன் வந்துட்டாரு. வாண்ணே. ம். வாங்க மாமா. அண்ணே, ம். அன்னிக்கிட்டையும் மலர்கிட்டையும் பேசிட்டியாண்ணே? ஆ, பேசி சமாளிச்சிட்டமா. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. அப்புறம் பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்க? அவங்க வீட்டில் பேசிட்டேண்ணே. ஆனா அவ என் பொண்ணே இல்லை. நாங்கள் தலை முழுகிட்டோம். அவளுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இனிமேட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆஹா. நானும் அதுக்கு மேலே பேசலைண்ணா. குழந்தை குட்டின்னு ஆயிட்டா எப்படி அவங்க வந்து பேச தான் போகிறாங்க. நானும் சரி பார்த்துலாம் விட்டுட்டேன். சரிண்ணே, நீ ஏதோ ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லணும். ஆஹா, நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நமக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு. விடக்கூடாது. இந்த விஷயத்தை வச்சே நான் இவங்க 2 பேரையும் பிரிக்கிறேன். இவளை விரட்டி விட்டுட்டு என் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவனை விட்டுட்டா நம்ம பொண்ணுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அண்ணே, என்ன ரொம்ப நேரமா இதை யோசிச்சுட்டு இருக்க? நீ எதுவா இருந்தாலும் சொல்லுண்ணே. இல்லைம்மா, நீ போய் காலண்டர் இருந்தால் எடுத்துட்டு வா. சரிண்ணே. ஜாதகத்தை தெளிவாக பார்த்தாச்சு. ம். இவங்க கல்யாணம் பண்ண நேரத்தையும் இந்த பொண்ணோட ராசி நட்சத்திரத்தை வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். ம். சரி ராஜா, மாமா நீ இந்த பொண்ணுக்கு கரெக்டாக எந்த நேரத்தில் தாலி கட்டின? மாமா அது காலையில் ஒரு 11:30 மணி இருக்கும். 11:30 மணியா? ஏம்மா, உன் பேரு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லு. பேரு ராணி, மிதுன ராசி, புனர்பூசம் 3ஆம் பாகம். மிதுனம், புனர்பூசம். ம். ம். அஹ், அண்ணே, என்னாச்சுண்ணே? எதுவா இருந்தாலும் சொல்லுண்ணே. இங்க பாரு ஈஸ்வரி,
நம்ம பையன் ஜாதகத்தையும் அந்த பொண்ணோட பேரு, ராசி, நட்சத்திரம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பொருத்தம் நல்லாவே இருக்கு. ம். அப்புறம் என்னண்ணே, நேரங்காலம் பார்த்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிட வேண்டியதுதானே? இல்ல, பிரச்சனையே அதுதான். அதுல என்ன மாமா பிரச்சனை? டேய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே, இப்பதானே எல்லா பொருத்தமும் இருக்குன்னு, அதுக்குள்ள என்னாச்சு? பொருத்தமெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ராஜா கல்யாணம் பண்ண நேரமும் அந்த பொண்ணோட ராசி நட்சத்திரம் சந்திச்ச நேரமும் ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது பரிகாரம் பண்ணா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்லண்ணே? ம், பரிகார பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். ஆனா அதுக்கு இவங்க 41 நாள் பிரிஞ்சு இருக்கணுமே. 41 நாளா? என்ன எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கா? இருக்கட்டும், எனக்கு இருக்கிற கோபத்துக்கு வருஷ கணக்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாமல் தடுக்க முடியும். ஆனால் அவ்வளோ நாள் இந்த பொண்ணை இங்கிருந்து விரட்டாமல் இருந்தா என்னோட பொண்ணு இங்கே வந்து வாழ முடியாது. இந்த 41 நாளில் நான் உங்களை தனித்தனியாக பிரிக்கிறேன். மலரை இந்த வீட்டு மருமகளாக்குறேன். என்ன கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? இல்லண்ணே, திடீர்னு 41 நாள் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. என்ன பண்றதுனே தெரியல. சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்றோம். ம், அது என்ன பரிகாரம், என்ன பூஜைன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்க பண்றோம். அது ஒன்றும் இல்லை ஈஸ்வரி. இந்த 41 நாளும் ராணி தினமும் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடணும். 41 நாளும் இவங்க தனியாக பிரிஞ்சு இருந்து பரிகாரத்தை முடிச்சுட்டா இவங்களோட தோஷம் கழிஞ்சு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தத்தை நடத்திக்க வேண்டியதுதான். சரிண்ணே, 41 நாளும் நீங்க சொல்றபடியே நாங்க பண்றோம். ஆமாண்ணா, நீ பூஜை பண்ணுன்னு சொன்னியா, அது எப்படி பண்றது? ஒன்றும் இல்லை, அது தினமும் என்ன மாதிரி ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவங்க வீட்டில இருந்து பண்ணணும். அப்படியா? ம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி 41 நாள் தங்கியிருந்து நீ ஏது முடிச்சு கொடுத்துருனா? சரி. இங்க பாருங்க, நான் சொல்றத 41 நாள் கரெக்டா கடைபிடிக்கணும். பண்ணுவீங்கல்ல? ஆமா. அப்ப நான் பூஜையை முடிச்சு தர்றேன். இங்க பாருங்க, தலையாட்டின மட்டும் பத்தாது. அவர் சொன்ன மாதிரி சுத்த பத்தமா இருந்து பூஜையும் பரிகாரமும் பண்ணாதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். அப்பதான் 2 பேர் குடும்பமும் ஒண்ணு சேர முடியும். ராணியும் அவ குடும்பத்து கூட சேர முடியும். சரிம்மா. சரிங்க அத்தை, நாங்க பண்றோம். நீங்க என்ன பண்றது? இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. என்னம்மா சூடு அணைஞ்சு போச்சு? நேரமே சரியில்லைம்மா. ஐயோ, எல்லாம் சுத்தபத்தமா தானே இருக்கீங்க? என்னாச்சு? சூடு அணைஞ்சு போச்சு. அச்சச்சோ, இல்லப்பா, நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு ஓ, இருந்தேன். காத்தடிக்குதுல, அதான் அணைஞ்சு போச்சு. ஏய், நீ சாமி கும்பிட்டதுதான் பிரச்சனை. சூடு அணைஞ்சு போச்சு பாரு. காத்து அடிக்குது, அது அடிக்குது, கதை சொல்லிட்டு இருக்க. போ, மறுபடியும் போய் சாமி கும்பிடு. மா, போ. போமா. அண்ணே, முத நாளே இப்படி ஆயிடுச்சு. ஏதாவது சாமி குத்து ஆயிடுமா? ஆஹா, முதல் நாள்ங்கிறதால பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா இந்த மாதிரி அடிக்கடி அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பூஜை பரிகாரம் எதுவும் பலிக்காது. அப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் பிரயோஜனமே இல்லை. சரி, நீ உட்காருண்ணா. இந்தா காஃபி ஆறி போச்சு, சூடா கொண்டு வா. கொடு. உட்காரு. ம். என்ன பண்ற எவ்வளவு நேரம்? ச்சே. ஹலோ, கேக்குதா? இங்க பாருடி, இன்னைக்கு முத நாளே ஒரு சம்பவம் நமக்கு சாதகமா நடந்துருச்சு.
இனி ஒவ்வொரு நாளும் நான் பண்ற சம்பவத்தால அவங்க 2 பேரும் தானாவே பிரியணும். அந்த பொண்ணு ராணிய ராஜா கிட்ட இருந்து பிரிச்சு நம்ம மலருக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தான்ல, அதை கண்டிப்பா நான் காப்பாத்துறேன். இந்த பாருடி, நம்ம புள்ளைய அழுக வச்சுட்டு இவன் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்கக்கூடாது. நான் பாத்துக்கிறேன், சரியா? ராணி, ஏ ராணி, இங்க சரி, வா. யாரோ வர்ற மாதிரி இருக்கு, நான் வச்சிடறேன். என்ன ஹேய் பொட்டாட்டி, ஆசையா லவ் பண்ணிட்டு அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒண்ணு சேர முடியாம தவிக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு மட்டும் இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வேற என்ன பண்ண? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? வேற வழியே இல்ல. உங்க மாமா சொன்ன மாதிரி 41 நாள் இப்படியே தான் இருக்கணும். அது வரைக்கும் முடியாதுடி. அவங்க கிடக்குறாங்க அந்த காலம் மாதிரி ஜோசியம் ஜாதகம்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நாம ஒரு முத்தம் கொஞ்சம்னு ஏதாவது இருந்தா தானே நல்லா இருக்கும். சரிடா, அப்போ இந்த பரிகாரம் அது கிடக்குது, விடுறி. ஆ, சரி, எனக்கும் ஆசைதான் ராஜா. இந்த பரிகாரம் பூஜை ஏதாவது ஆயிடுச்சுன்னா, கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாம போயிடுச்சுன்னா? ஏய் லூசு, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நீ அத பத்தி கவலைப்படாத. நீ கண்ணை மட்டும் மூடு. நான் சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது, அசையாம இருக்கணும். ஐயோ, வந்துட்டாரா? என்ன இதெல்லாம்? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஓ, ஓ, கொஞ்சம் கேப் கிடைச்சா எனக்கு நீங்க தண்ணி காட்டலான்னு பாக்குறீங்களா? இருங்க, உங்க 2 பேருக்கும் நான் எப்படி தண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இனிமே நான் உங்களை கண்காணிக்கிறேன். டேய் சூப்பர்ரா, நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏச்சிக் சும்மா இருடா. ஐயோ, இதெல்லாம் உனக்கு தேவைதானா? ஆ, ஓஹோ. ஆ, 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 வேற என்ன? ஆ, டேய், நீ என்ன இவ சும்மாவே இருக்க மாட்டியா? யாருக்கிட்டயோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காளே, ஏதோ தப்பா இருக்கே. இது மட்டும் நாம நினைக்கிற மாதிரி தப்பா இருந்துச்சுன்னா இவளோட ஆட்டம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படியா? வீட்டை விட்டு ஈஸியா துரத்திடலாம். என்னன்னு கண்டுபிடிப்போம். ம், ம். ஆ, ஆ. ஏய், ஒரு நிமிஷம் இரு, கூப்பிடுறேன். ஆ, ஆ, என்னப்பா, என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லணுமா? சும்மா நான் வெளியே காத்து வாங்கலான்னு வந்தேன். ம். அப்புறம் இந்த பரிகாரம் பூஜை இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கியா? ஆ, அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஆ, இன்னைக்கு தான் தெரியாம சூடு அணைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுப்பா. ஆ, சரிம்மா, சரி, நீ போய் வேலையை ஆ, பாரு. ஆ. கரெக்டா பண்றியா? நான் இருக்கும்போது எப்படி கரெக்டா பண்ணுவேன்னு பார்க்கறேன். ஈஸ்வரி, அண்ணே, கொஞ்சம் இங்க வா. இதோ வரேன். சொல்லுண்ணே. ஒன்றும் இல்லை, இந்த ராணி கரெக்டாக பூஜையெல்லாம் பண்ணுறாளா? தெரியலண்ணே, நீ தான் சொல்லணும். சரி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. நானே இன்னைக்கு 2-3 டைம் பார்த்துட்டேன்னா பாரு. அது அவ கம்பெனில யாரு கூடயாவது பேசிட்டு இருப்பானே. ஓ, சரிம்மா, எதுவும் தப்பாயிடக்கூடாது. ஏதோ எனக்கு தப்பா பட்டுச்சு, அதனால தான் சொன்னேன். நீ இருக்கும்போது எப்படின்னா தப்பாவும்? சரி, நீ இரு, நான் டீ எடுத்துட்டு வரேன் உனக்கு. சரிம்மா, சுகர் கம்மியாக போட்டு எடுத்துட்டு வா. ஆ, ஏதோ ஒன்று நடக்குது. இதை வச்சு பெருசாக ஏதாவது பிளான் பண்ணணும்.
ஹே இங்க பாரு, ம், கியூட்டா இருக்குல்ல? ம். ஆ. ம். என்னடி நானே ஒளிஞ்சு ஒளிஞ்சு உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி ஃபோன் நோண்டிட்டு இருக்க? என்ன என்னதான் நீ பண்ண சொல்ற? அத்தையும் சமாளிக்கணும், உங்க மாமாவையும் சமாளிக்கணும், அது பத்தாதுன்னு உன்னையும் சமாளிக்கணும். ம், சமாளிப்ப. இங்க பாருடி, ம்? 41 நாள்னா என்னால வெயிட் பண்ண முடியாது. ஒரு 4 நிமிஷம் இந்த பரிகாரத்தை தள்ளி போட்டா என்ன? ம், ராஜா, இந்த பரிகாரமே எனக்கு பிடிக்கல. ஏதோ அவங்க திருப்திக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவங்க திருப்தியை பத்திலாம் யோசிக்க வேண்டாம், என்ன திருப்திப்படுத்துறத பத்தி யோசிடி. ம். நான் இப்படியே சும்மாவே இருக்கவா? நான் வேணா உனக்கு ரொம்ப தரவா? என்ன ஓகேவா? ஹே ஏய் ம். ஏய் டேய் வேண்டாம் விடு. ஏய் ஏப்பா ராஜா, ஐயோ, என் மாமா கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ராஜா. ஓ, இந்த ஆள் வேற. ஆ, என்ன இவ்வளவு நேரமா வெளியே வர காணோம்? ஆ, ம். எங்க மாமக்காரன் தான், போய் ராஜா, ஒளிஞ்சுக்கோ. ஐயோ, ஏப்பா ராஜா. ஆ, ஆ, மாமா ஆ. சொல்லுங்க மாமா. உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சே. படம் பார்த்துட்டு இருந்தேன் மாமா. ஓ, இல்லையே, படம் எடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. ஆ, ஆஹா. என்ன மாமா எட்டி பாக்குறீங்க? ஐயோ அது உள்ள இல்ல. வேணா வந்து பாருங்க. இல்ல இல்ல, நீ படமே பாரு. ஆ, போ. ஆ. ஆ, ஆ. இந்த ஆள் வேற. ஏய், சீக்கிரம் வாடி. எங்க அவரு போயிட்டாரா? போயிட்டாரு. ச்சே, ஒரு முத்தம் கூட கொடுக்க விட மாட்டேன்றாரு. சரி, நான் என் ரூமுக்கு போறேன். ஏய், எங்கடி போற? உனக்காக தானே வெயிட் பண்றேன். ம். ஏய், ஆ, ஆ, ஏய், இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ம்? உன்னை புரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல தெரியுமா? ஹே ராணி, ம்? உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? என்ன பண்ண, நம்ம நேரம் அப்படி அமைஞ்சு போச்சு. எனக்கும் உன் கூட இருக்கணும் தான் ஆசை. ஆமா, நானும் அந்த ஆசையை நிறைவேற்றலான்னு உன்னை தனியா கூப்பிட்டேன். நீ தான் வரமாட்டேன்றியே. நான் என்ன பண்றது? ஆ, அதுக்கு அப்பப்ப நீ தான் கவனிக்கணும். ஆ, நான் எவ்வளவு ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா? ஆமா ஆமா. இங்க பாரு, அத்தை பார்த்துட்டா என்ன பண்ண முடியும் சொல்லு? உங்க மாமா வேற அடிக்கடி நம்மள நோட்டு விடுற மாதிரி தெரியுது. இவங்களால நம்மளால ஹாப்பியாவே இருக்க முடியல. அவங்க நோட்டம் விடுறதெல்லாம் இருக்கட்டும், என் ஆசையை அடைக்கவே முடியலடி. ம்ஹும். ஹே ராணி, அந்த துணியெல்லாம் காயிற மாதிரி நானும் இப்ப காஞ்சு போயிருக்கேன் தெரியுமா? என்னை ஈரமாக்க. ஈரமாக்கணுமா? ம். ஆ, சரி, நான் வேணா தண்ணி ஊத்தவா? நீ கண்ண மூடு, ம், நான் உன்னை ஈரமாக்குறேன். ஷோ, உங்க மாமாடா. டேய், ஒழுங்கா துணியை காயப்படு. ஹாய் மாமா. ஏய் ராஜா, என்னடா இதெல்லாம்? ஆ. நான் உங்க 2 பேரையும் பிரிஞ்சிருக்க தானே சொன்னேன். ம். இல்லைன்னா பரிகாரம் பலிக்காது. இல்ல மாமா, துணியெல்லாம் காய போடணும், பக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொன்னா, அதான் தூக்கிட்டு வந்து கொடுத்தேன். இங்க பாரு, ஒழுக்கமா இரு, இல்லைன்னு வச்சுக்கோ, பரிகாரம் பலிக்காது. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒண்ணா சேரவே முடியாது. ஐயோ, ஆ, சரி மாமா. ஆ? ஆ. போ. ம். ஆ? ஐயோ, இவளை கண்காணிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கே. ம்? ஆ. ஹலோ, ஏய், இங்க பாரு, நம்ம ஒரு பிளான் போட்டா இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாதுடி. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதை வச்சே அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்க வைக்கணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பிரிச்சு நம்ம மகளை அவனுக்கு கட்டி வைக்கணும். இங்க பாரு, இங்க என்ன நடக்குதோ அதை அப்பப்ப எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி,
யாராவது வந்துட போறாங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரியா? ஆ. ம், ம், ம். சொல்லுடா. சூப்பரா போகுது. ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, ஆ, சூப்பரா போயிட்டு இருக்குடா. ஆ, ஆ, ஐயோ, ஏன்டா இப்படிலாம் பேசுற? ஆ, ஆ, சரி சரி. நீ எங்க இருக்க இப்போ? ம், ம். ஆ, ஓ. ஆஹா, நம்ம நினைச்சது சீக்கிரம் நடந்துட்டு போல் இருக்கே. இவ யார்கிட்டயும் நல்லா முக்க போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இதை சும்மா விடக்கூடாது. ஈஸ்வரி காதுல போட்டுற ஏதோ வேண்டியதுதான். போகுது. ம். ஆ, ஆமா இங்க ஆமா. வா வா. ஆ, என்னண்ணே? டேய். ம். ஆ, ஏ ராணி, ஆ, ஆ, அத்த, யாருக்கிட்ட உள்ள நேரம் பேசிட்டு இருக்க? அத்த, அது தெரிஞ்சவங்க தான் அத்த. யார் என்னன்னு சொல்றதுல என்ன கஷ்டம் உனக்கு? மா, என்னம்மா பிரச்சனை? இப்படி கத்திட்டு இருக்க? டேய், உன் பொண்டாட்டி மணி கணக்குல யார்ட்டையோ பேசிட்டு இருக்காடா. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஹே ராணி, யார்கிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? எதுவா இருந்தாலும் சொன்னா என்ன? என்ன ராஜா, நான் யார்கிட்ட பேச போறேன்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். என்ன ஃப்ரெண்டு கிட்ட? அப்படி இருந்தாலும் மணி கணக்காவா பேசுவாங்க? ஏண்டா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஹே ராணி, அப்படி யார்கிட்ட தான் பேசின? போனை கொடு, எல்லாரும் கேக்குறாங்கல்ல. என்ன ராஜா, இவங்கள மாதிரி நீயும் கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏன், நான் என்ன தப்பா கேட்டேன்? யார்கிட்ட பேசுறேன்னு தானே கேட்டேன். ஏன் அதை கூட நான் கேட்க கூடாதா? பாத்தியாடா, உன்கிட்ட எப்படி பேசுறான் பாத்தியா? இவ சரியா பூஜையும் பண்ணது கிடையாது, பரிகாரமும் பண்ணது கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், விடுமா. ஏ ராணி, யாருன்னு சொல்லு. ஆ. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்லைன்னா போனை கொடு. ஏய் ராஜா, என்ன நீ போனை கேக்குற? அந்த அளவுக்கு நீ என்ன சந்தேகப்படுறியா? என்ன பார்த்தா உனக்கு தப்பா தெரியுதா? என்கிட்ட நீ இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜா. போ ராஜா. ம். பாத்தியாடா, அவகிட்ட நம்ம என்ன கேட்டோம், என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? ராஜா, உன் மாமா சொன்னப்ப கூட நான் நம்பலடா. ஏதோ தப்பா இருக்கு, நீ தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். சரி விடு ஈஸ்வரி. ராஜாவுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அவன் இன்னும் சின்ன பையனா என்ன? நம்மளை விட இப்போ இருக்கிற பசங்களுக்கு நல்லது கெட்டது நல்லாவே தெரியும். எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம ராஜா கேட்டும் கூட அந்த பொண்ணு பேரையும் சொல்லல, போனையும் கொடுக்கல. அதான் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. சரி, அவன் பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு தானே, அவனே சமாளிச்சுக்கட்டும். சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. ச்சே. இந்த ராஜா வர வர ஏன் இப்படி பண்றான்? நம்பிக்கை இல்லாம சந்தேகப்பட. ஐயோ, அத்தையும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மாமா ஏன் இப்படி பண்றாரு? எனக்கு ஏதோ அவர் மேல சந்தேகமாவே இருக்கு. அப்பாடா, நல்ல வேலை. ஈஸ்வரி மார்க்கெட்டுக்கு போயிட்டா. ராஜாவும் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான். இந்த பொண்ணு கதவை அடைச்சிட்டு படுத்துட்டா. அன்னைக்கு என்னமோ நான் ஃபோன் பேசும்போது அவரை ஒட்டு கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் இவன் கூட பேசும்போதெல்லாம் வந்து பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். என்னன்னு தெரியலையே. ம், ம். சரி, துணி காஞ்சிச்சான்னு போய் பாப்போம். ஹலோ அடியை, இன்னைக்கு செம மேட்டர் நடந்துச்சு.
அந்த பொண்ணு ராணி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. அடா தான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. மறுபடியும் அப்ப போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. நான் ஈஸ்வரி கூப்பிட்டு காமிச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேன்டா. அப்ப ராஜா செம்ம டென்ஷன் ஆயிட்டான். பேரை கேட்டா பேரையும் சொல்லல, போனை கேட்டா போனையும் கொடுக்கல. இந்த ஈஸ்வரியும் ராஜாவும் அவளை வாங்குன்னு வாங்கிட்டாங்க. அப்புறம் அவ அழுதுகிட்டே ஓடிட்டா. என்ன இந்த ஈஸ்வரிய நம்ப வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்பா. என் கூட பிறந்தவல்ல, அதான் ஒவ்வொன்றுத்தையும் 1000 தடவை யோசிச்சு பண்றான். ஆனா இந்த தடவை நான் நினைச்சதை விட வேற மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. இன்னொரு 2-3 நாள்ல இதே மாதிரி பிரச்சனையை உண்டாக்கி அவளை இந்த வீட்டை விட்டே வெளியே துரத்த வைக்கிறேன். நம்ம ராஜாவுக்கு மட்டும் கோபம் வந்துருச்சுன்னா எப்படியும் கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே போடின்னு அனுப்பிடுவான். நம்ம நினைச்ச மாதிரியே மலரை ராஜாவுக்கு கட்டி கொடுத்துருவோம். என்ன சரி, எப்படி இதை வச்சு ராஜா சண்டை போடுவான். ஈஸ்வரியை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் குடும்பமே ரணகளமாயிரும். சரிடி, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்பப்ப நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரியா? யாராவது வந்துட போறாங்க, வச்சுட்டா? சரி. இவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்ற நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க பேசினதெல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், ஒழுங்கு மரியாதையை போன கொடுத்துரு. கொடுக்குறல இல்ல இந்த வீட்ல உன்னை வாழ விட மாட்டேன். ஜாக்கிரதை. இங்க பாருங்க, உங்க பொண்ணு பாவம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஏன் வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? ஏய், நீ தான் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்திருக்க. அதை கெடுத்து தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. நீ சொன்னா கேளு. என் தங்கச்சிக்கும் மருமகனுக்கு இது தெரியக்கூடாது. தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவேன். அவங்களுக்கு எப்பவோ தெரியும். நான் வீடியோவை எடுத்த உடனே அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். அவங்க வீடியோவையும் பார்த்துட்டாங்க. நீங்க இப்ப என்ன மிரட்டுறதையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ணே, அண்ணே, என்ன மாமா இது? என்னண்ணே இது? என்னண்ணே இது? ஐயோ, இதெல்லாம் நம்பவே முடியல. என்னால மனசுல ரொம்ப வலிக்குதுண்ணே. ஏதோ தெரியாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக இப்படி என்ன பண்ணுவேன்? எதுக்கு எடுத்தாலும் அண்ணா அண்ணன் சொல்லுவானே. நீ சொல்றதெல்லாம் நான் கண்ணை மூடிட்டு நம்புவேனே. இப்படி பண்ணிட்டேனே. உன்னை நான் அண்ணனா பார்த்ததை விட அப்பாவா பார்த்ததானே அதிகம். என்ன இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டேன். அவனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி பாட்டி மேம்படுறதுக்கு நீ தான் எல்லாத்தையும் கூட வந்து பார்த்த. தாய் மாமா மாதிரி அவனை பார்த்த. ஒரு தகப்ப சாட்ல தானே அவனை பார்த்த. ஏதோ வயசு குழந்தைல தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நம்ம தானே மடிச்சு ஏத்துக்கணும். ஏன் இப்படி பண்ற? இப்படியே வாழ்க்கை கெடுக்கலாமானே? மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு மலர் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் மேல எனக்கு காதல் வந்ததில்ல. மாமா பொண்ணு மேல ஒரு ஆசை பாசம் இருக்கும். நான் ராணியை மட்டும் பார்க்கலன்னா கண்டிப்பா மலரை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் என்ன மாமா பண்றது? எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்குது? அப்பா, இங்க பாருங்கப்பா, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தானே, எதுனாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்க. நானும் இந்த வீட்டுல எனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களேப்பா. நான் அந்த வீடியோ எடுத்து உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கல. ராஜானா எனக்கு உயிர். அவன் தான் என் உலகம். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் பா, புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ணது சரின்னு சொல்ல வரல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீங்க யாருமே எனக்கு பெருசா தெரியல. என் பொண்ணு மலர் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சா.
சின்ன வயசுல இருந்து நான் தான் அவளுக்கு ஆசையை காட்டினேன். ராஜாதாவும் புருஷன், ராஜாதாவும் புருஷன். நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பெல்லாம் என்னோடதுதான், முழுக்க முழுக்க என்னோடதுதான். நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நானும் ஒரு மனுஷன்தாம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலையும் நான் இங்க இருந்து அசிங்கப்பட விரும்பல. நான் போறேன். என்ன மன்னிச்சிருங்க. மா பாத்தியாமா இந்த ஆள் எப்படி பண்ணிட்டு போறாருன்னு? டேய், 1000 தான் இருந்தாலும் அவர் என் அண்ணன்டா. வாய் உடைச்சிருவேன். நான் பண்ண தப்புதான். ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து உங்க 2 பேரும் பிரிச்சு வச்சுட்டேன். ஏற்கனவே கஷ்டத்துல இருந்த எங்க அண்ணனுக்கும் மேல மேல கஷ்டத்தை கொடுத்துட்டேன்டா. சரி, இதுக்கப்புறம் எல்லாமே சரியா நடக்கும். இங்க வாடா. அழாதம்மா. அழாதீங்க அத்தை. மா இதுக்கப்புறம் உன்னை பிரிச்சு வைக்க மாட்டேன்டா. இன்னைக்கு உங்க 2 பேரும் நான் சேர்த்து வச்சிடறேன்டா. அழாதம்மா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும் நாள் தான் எனக்கு வேணும்டா. மா அழாதம்மா, சந்தோஷமா இருப்போம்மா.